பிரைஸ் த லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுற நாள், சரிங்களா? ஸோ அதற்காக ஒவ்வொரு சாட்டர்டேயும் நம்ம தேசத்துக்காக பைபிளில் கொடுக்கப்பட்ட வசனங்களை கொண்டு ஜெபம் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு அதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார். தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, பாருங்க எவ்வளோ ஒரு வைராக்கியமா இறங்குவார். வைராக்கியம் தெரியல, அப்படி இறங்குறது. ஓகே, வைராக்கியமா இறங்குவார், மக்களை கடாட்சிப்பார். எப்பொழுது? அதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். பார்த்தீங்களா? கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மகா கிருபையும் உள்ள தேவன். தீங்கு நடக்குதா, மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அப்படி மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் நமக்காக வைராக்கியமா இறங்கணும் அப்படின்னா நம்ம செய்த பாவங்களை அறிக்கையிடணும். வஸ்திரத்தில் இருதயத்தை கிழிச்சு உபாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணா ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தர் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இது சொன்ன உடனே அவங்க எல்லாரையும் கூட்டுறாங்க, உபவாச நாளை நியமிக்கிறாங்க. ஜனங்களை கூட்டுங்கள், சபைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் சொல்லி கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனங்களை தப்பவிடும். புறஜாதிகள் அவர்களை பழிக்கு நிந்தைக்கு, உமது பழிவாங்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கிழிச்சு ஜெபம் பண்ணுங்க. வஸ்திரத்தில் இருதயத்தை கிழிச்சு அந்த அளவுக்கு மன உருக்கத்தோட பாரத்தோட நம்ம ஜெபம் பண்ணணும் தேசத்துக்காக. சரியா? உபவாசித்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாரையும் கூட்டுறாங்க. அப்படி ஜெபம் பண்ணா ஒரு வேளை மனசு இறங்குவார். ஓகே, ஏன்னா அவர் இரக்கமும் உருக்கமும் மகா கிருபையும் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஸோ இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் மனதுருகுவார். அப்போதான் சொன்ன உடனே அவங்கெல்லாம் அழுது ஜெபம் பண்றாங்க. ஐயோ, புறஜாதிகள் எங்களை நிந்திக்கிறாங்களே, அந்த நிந்தைக்கு எங்களை தப்புவியும். உங்க தேவன் எங்கேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சொல்லாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும்னு கதறாங்க. அப்போதான் வசனம், கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சித்தார். அதுக்கப்புறம் அவர் மறுமொழி கொடுத்து சொன்னது நிறைய, எப்படி கடாட்சிப்பார் அப்படிங்கிறத சொல்றாரு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வீக் அழுது ஜெபம் பண்ணி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் நம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளணும். நம்முடைய ஜனங்களை கடாட்சிக்கணும், தப்புவிக்கணும், பாதுகாக்கணும், நிந்தைக்கு விலைக்கு பாதுகாக்கணும்.
நிறைய காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்குது, நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம தேசத்தில் வைராக்கியம் கொண்டு நம்மளை பாதுகாக்கணும். கடாட்சிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்படி கொடுத்த வசனத்துக்காக நமக்கு நன்றி சுவாமி. அப்பா, நீங்கள் அப்பா அப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வைராக்கியமாக எங்கள் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எங்கள் ஜனங்களையெல்லாம் எங்களையெல்லாம் நீர் கடாட்சிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக அப்பா ஒரு மனதோடு இப்படி பாத்துல வருகிறோம். யாரெல்லாம் அந்த ஜெபத்தை கேட்குறாங்களோ, கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்களோ, நிறைய பேருடைய மனதை ஏவியர்களும் சுவாமி, கூட இணைந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீர் ஏவியர்களும் சுவாமி. எங்கள் ஜெபத்தின் மூலமாக தேசத்தில் அப்பா ஆண்டவரே உம்முடைய வைராக்கியம் இறங்க போகிறதுப்பா. அன்றைக்கு நீர் சொன்னீரப்பா, இருதயத்தை கிழிச்சு வாசித்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க அப்பா அப்படி பாத்துல வருகிறோம் சுவாமி. எங்க தேசத்துல நடக்கிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள், எங்க தேவன் எங்கேன்னு சொல்றா மாதிரி அந்த நிலைமைகள்லாம் நடக்கக்கூடாது சுவாமி. எங்க மக்கள் மேல அவங்களுடைய கடாட்சம் இறங்கட்டும் சுவாமி. எங்க தேசத்து மேல நம்முடைய வைராக்கியம் இறங்கட்டும் சுவாமி. வைராக்கியம் கொண்டு தேசத்து மேல வைராக்கியம் கொள்வார். வைராக்கியமா என் தேசம், என் மக்கள் என்கிட்ட அழுது புலம்பி வந்திருக்காங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஒருவேளை நம்ம கேட்கலாம், இப்படிலாம் நடக்குதே, கர்த்தருக்கு இறக்கமே இல்லையா? கர்த்தருக்கு உருக்கமே இல்லையா? அவர் கண்ணே இல்லையா? அவர் பார்க்கலையா? இவ்வளோ கொடுமை இந்த உலகத்துல நடக்குதே, இவ்வளோ தீங்குகள் இந்த உலகத்துல நடக்குதே, என் வீட்டுக்குள்ள நடக்குதே, என்னோட ஏரியாவில் நடக்குதே, பாலியல் பலாத்காரம் நடக்குதே. அன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லும்போது, என்ன மேடம் விமன்ஸ் டே? சின்ன பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி கொடூரமா பண்றாங்களே, இப்படி தவிக்கும் போது என்ன விமன்ஸ் டே நம்ம கொண்டாட முடியும்? இன்னும் அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே. அப்பா மனம் இறங்கும், மனம் இறங்கும். எங்க தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக, வைராக்கியத்தோடு இறங்குவீராக. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், தீங்குக்கு நிறைய தீங்கு நடக்குது சுவாமி, நிறைய தீங்கு நடக்குது சுவாமி, நிறைய தீங்கு நடக்குது சுவாமி. அப்பா மக்களால நிம்மதியா வாழ முடியல. அப்பா நீர் இறங்குவீராக, நீர் இறங்குவீராக. கொலை கொலை கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், போதைக்கு அடிமையாகிறது. ப்ளீஸ் லார்ட், சின்ன பையன் 7th ஏதோ அதுக்கு கீழே ஸ்மோக் பண்ணிட்டு தூக்கி போடுறான். அப்பா இந்த கொடுமை, இந்த கொடுமை, குடிக்கு அடிமையாகி தெருவில் அங்கங்க கிடக்குறாங்களே. அப்பா அந்த கொடுமைக்கு நீர் எல்லாவற்றுக்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. வைராக்கியம் கொள்வீராக. எங்க இந்தியாவுக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக. எங்க இந்தியாவுக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக. எங்க தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக. எங்க தமிழ்நாட்டுக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வைராக்கியம் கொண்டு இறங்குவீராக. ஜெபிக்கிற மக்களை எழுப்போம். ஜெபக்குறைவு தான் காரணம், ஜெபக்குறைவு தான் காரணம். நீ ஜெபிச்சிங்கன்னா, நீங்க அழுது ஜெபிச்சிங்கன்னா அவரால் முடியும். அவர் இறக்கப்படுற தேவன் தான், அவர் உருக்கப்படுற தேவன் தான், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தான். ஆனா அதுக்கு ஜெபம் பண்ணணும். அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டா அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இறங்குவார், வைராக்கியம் கொள்வார். தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் இங்க நடக்கிற அத்தனை தீங்குல இருந்தும் மக்களை கடாட்சிப்பார், கடாட்சிப்பார், கடாட்சிப்பார். Thank you Lord Jesus, thank you Lord Jesus.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எங்க எல்லாரும் இருதயத்தை கிழித்து உங்ககிட்ட வரும், மனதுருகி ஜெபம் பண்றோம்ப்பா. ஒவ்வொருத்தர் படுற பாடு, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தர் படுற கஷ்டம் இறங்குவீராக, 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 இறங்குவீராக. அநியாயமாய் கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு நீர் நியாயாதிபதியாய் அவங்களுக்கு கடாட்சிப்பீராக. ப்ளீஸ் ஜீசஸ், குட்டி பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, குட்டி பிள்ளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிறருடைய பொறாமை கண்களுக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சூசைடல் எண்ணங்களுக்கு, அந்த மாதிரி சூசைடல் எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம். அந்த ஆவிகள்ட்ட இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆக்சிடென்ட்டை உருவாக்குகிற ஆவிகள் இருந்து, ஆக்சிடென்ட்ல மாட்டை வச்சு அவங்கள சாகடிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு அந்த ஆவிகள் இருந்து தப்புவீங்கப்பா. கடாட்சியம் நிறைய செஞ்சிருக்கீங்க சுவாமி. நிறைய சாட்சிகளை நான் கேட்டுக்கிறோம். சூசைட் பண்ற மாதிரி அந்த கடைசி செகண்ட்ல நீங்க இறங்கி அவங்கள கடாட்சித்திருக்கீங்க. அதே போல ஆக்சிடென்ட்ஸ்ல ஈவன் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி அந்த டெஸ்டிமனி கொடுத்தோம். சுவாமி, பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அல்லது இன்னைக்கு இந்த ஜெபத்தை பண்ணியிருக்க முடியாது. அந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி, நன்றி. அதே போல ஆண்டவரே, ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து அது ஒரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கங்கும் வேலைக்கு அலையிறவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கஞ்சா, ட்ரக்ஸ், குடி, போதை, காமம், எல்லா கொடுமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. வைராக்கியமா இறங்குவீராக. இனி யாரும் அதுல கஷ்டப்படக்கூடாதுங்கிற வைராக்கியம் அப்பா, அந்த வைராக்கியத்தோடு இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொரு மக்கள் மேல நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. தேசத்துல இறங்குவீராக. உங்களோட வைராக்கியம், இந்த வைராக்கியம் எங்க தேசத்துக்காக நீர் வைராக்கியம் கொள்வீராக. எங்க மக்களை கடாட்சியும் தப்புவியும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்னைக்கு சேர்ந்து ஜெபம் பண்றோம் அப்பா. ப்ளீஸ் மாஸ்டர் அப்பா, தீங்கை கண்டு மனதுருகுகிற தேவன் அப்பா, இறங்குவீராக. மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. ஒவ்வொருவர் மேல இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. எல்லா தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தால சபிக்கிறோம். உங்களுடைய கிருபை உங்க ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். உங்களுடைய இரக்கம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். மன துருக்கம் இறங்கட்டும். தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் மனஸ்தாபப்பட்டு அப்பா தீங்கிலிருந்து தப்புவையும் கடாட்சியும் மக்களை பாதுகாத்துக் கொள்ளும், மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. செய்தியை சொல்ல முடியல, நல்ல செய்தியை சொல்ல முடியல, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சர்ச்சஸை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இடிக்கப்படாதபடி நீர் வைராக்கியம் கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய கிருபை, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய வைராக்கியம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். எல்லா இடங்களும் ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா மனிதருக்காகவும் கடைசி வரை, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தீரே. நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும், நினைத்தருளும், நினைத்தருளும். ஒவ்வொருவர் மேலும் ஒரு கரம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி. எங்க தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எங்க மக்களை கடாட்சிப்பதற்காக உமக்கு
கோடானு கோடி நன்றி. அதற்காக ஏறெடுத்த எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி கர்த்தாவே, நன்றி. எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுகிற பாக்கியத்தை கொடும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 10 minutes தேசத்துக்காக ஜெபம் பண்ணுற நிறைய மக்களை நீர் எழுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதன் மூலம் உடைய வைராக்கியம் எங்கள் தேசத்தை நிரப்ப போகிறதற்காக, எல்லா மக்களையும் தப்புவிப்பதற்காக, கடாட்சிப்பதற்காக நன்றி சொல்கிறோம். கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி. இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஆவியானுடைய பிரசன்ஸ் உணர முடிஞ்சது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு யாரெல்லாம், நம்ம ஜெபம் மட்டும் இல்லை, யாரெல்லாம் தேசத்துக்காக அழுது புலம்புறாங்களோ, மன தைரியத்தை கழிச்சு உபவாசத்தோடு அழுது புலம்புறாங்களோ, அவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த தேசத்தில் வைராக்கியம் கொண்டு இறங்க போகிறார். எல்லா மக்களையும் தப்பு வைப்பார். அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஜெபம் பண்ணுற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை இது, எவ்வளோ பெரிய கிருபை. நேத்தான் பார்த்தோம். எல்லாத்துக்காகவும் கவலைப்படாமல் ஏசப்போடைய பாதத்தில் உட்காந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நல்ல பங்கை நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம், நமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இறங்க போகிறதுக்காக, அதற்காக யார் எல்லாரும் ஏறெடுத்த ஜெபத்தில் கேட்டதற்காக நமக்கு நன்றி. நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வைராக்கியமாக இறங்குவார், மக்களை பாதுகாப்பார்.